எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பண்ண போகிறோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து உடல் சோர்வு, எலும்புகள்லாம் நல்லா வலுப்பெறதுக்கு, பலம் பெறதுக்கும், உடம்பு நல்லா உறுதியாக இருக்கிறதுக்கும் இந்த சத்து மாவு வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இது வந்து 3 பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகி வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். ராகியில் வந்து அதிகமாக இரும்பு சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து, பொட்டு உளுந்து வந்து உடச்சி உளுந்து எடுத்துருக்குறேன். இந்த உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்லி ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த ராகியை நம்ம வறுத்துக்கலாங்க. ராகி வறுக்கிறது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல வாசம் வரும். இப்போ அந்த டைம் வேறு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். அது வரைக்கும் நம்ம இப்படியே கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துட்டே இருக்கணுங்க. பாருங்கள், ராகி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அந்த உளுந்து பருப்பு வறுத்துக்கலாங்க. உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நல்லா வாசம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. தரலாங்க. இனி பார்லி சேர்த்துக்கலாங்க. பார்லி நல்லா வறுபட்டுருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ராகி, உளுந்து, பார்லி 3மே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. நல்லா வறுத்து பொடி பண்ணியாச்சுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 1/2 கிலோ பக்கம் வந்துருக்குதுங்க. இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா சரியாக அரைக்காத மிக்ஸியாக இருந்தால் நீங்கள் நல்லா அரைச்சிட்டு சளிச்சுக்கோங்க. மாதத்துக்கு வெளியவே இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நம்ம 2 டைப்பாக செய்ய போகிறோம். இப்படின்னு பார்க்கலாங்க. ஒன்று வந்து பால் சேர்த்து செய்கிறோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்தாமல் கஞ்சி மாதிரி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது 2 பேருக்கு அளவாக வச்சுருக்கேங்க. இதில் வந்து பால் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் சத்து மாவு எடுத்து கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். பால் பொங்கி வந்ததும் நம்ம இதை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்த மிக்ஸ் இது கூட சேர்த்துக்கலாங்க. கை விடாமல் கலக்கிட்டு இருக்கணுங்க. சும்மா ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ நல்லா கொதித்து கெட்டி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் பொடி சேர்த்து இறக்கிடலாம். 2 டம்ளர் வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் மிக்ஸ் 3 ஸ்பூன் எடுத்து கட்டி இல்லாமல் நான் கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் நம்ம இதை அதில் சேர்த்துக்கணுங்க. இப்போ இதை நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துறாங்க. இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க, தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போ இந்த தேங்காய் சேர்த்து குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஒரு ஹெல்த் மிக்ஸ் செஞ்சுருக்கிறோம். இது ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க.